சில வாரங்களுக்கு அவங்க வந்து சர்விக்கல் காலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் பெட் ரெஸ்ட் தேவையே கிடையாது. ஸோ என்றைக்கு சர்ஜரி பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்து யூஸ்வலாக உங்கள் மருத்துவர் உங்களை வந்து ஏஞ்சி நடக்க வச்சுருவார். அன்றைக்கே நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு தொண்டையில் சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் அவங்களுக்கு லிக்விட்ஸ், நீராகாரம் இல்லை செமி சாலிட் ஃபுட் கொடுத்துட்டு அடுத்த நாள் நார்மல் டயட் ஆரம்பிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அன்றைக்கே நடக்க வைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம். அதை போட்டுட்டோன்னா மோஸ்ட்லி செகண்ட் டே ஒரு தேர்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ வாரங்கள் தங்கணும்னா வார கணக்கில் கிடையாது. 1 or 2 days ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டேஸ் மோர் தென் இனஃப். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டாக டே கேர் சர்ஜரியாக பண்ணுறாங்க. பட் இந்தியன் சினாரியோலேயே மோஸ்ட்லி 1 or 2 days ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து இருக்கும். அண்ட் திருப்பி நான் என்னோடய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எப்போ பண்ணுறது, அதாவது நார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால் அவங்க ஒர்க் போகிறது, சிட்டிங் ஜாப் மாதிரி இருக்கிறதுனா அந்த 10 daysக்கு அப்புறம் அந்த பொண்ணு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா அவங்க கிராஜுவலாக செகண்ட் தேர்ட் வீக்லேருந்து அவங்க திருப்பியும் பழையபடி நார்மல் ஆக்டிவிட்டீஸுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து சர்விக்கல் டிஸ்க் கான அறுவை சிகிச்சை பற்றிய தகவல். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை வெகு சிலருக்கே தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டான சமயத்தில் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை சந்திச்சிங்கன்னா ஃபிசியோதெரபி மூலமாக இது குணமடையும்.